எல்லாரும் விரும்பி சாப்பிடுற இந்த தட்டுவடைய பெரும்பாலும் கடையில தான் வாங்கி சாப்பிட்டுருப்போம். இத கடைகள்ல கிடைக்கிற அதே சுவையோட அதை விட ஆரோக்கியமா வீட்லயே சுலபமா செய்ய முடியும். தட்டுவடை செய்யறதுக்காக 50 கிராம் கடலைப்பருப்பு, இந்த அளவுக்கு பெருங்காயம், இது ரெண்டையும் தனித்தனியா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவோம். அரை தேக்கரண்டி மிளகு, 10 பல்லு பூண்டு, 10 வரமிளகாய், இது எல்லாத்தையும் அம்மியில வச்சு தனித்தனியா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப அரைப்படி அரிசி மாவு, அதாவது 500 கிராம் அரிசி மாவை மிதமான சூட்டுல வறுத்து எடுத்துருவோம். இப்ப வறுத்து வச்சிருந்த 500 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் கடலை மாவு, அம்மியில அரைச்சு எடுத்துக்கிட்ட பூண்டு, மிளகு, வரமிளகாய், நறுக்கின கறிவேப்பிலை, அரை மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு, பெருங்காயம், 2 தேக்கரண்டி வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிருவோம். அதிகமா தண்ணி சேர்த்துடாம மாவை நல்லா கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்ட ஆரம்பிச்சிருவோம். மாவு இலையில ஒட்டாம இருக்க எண்ணெயை தடவிட்டு உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை இந்த மாதிரி தட்டையாக்கி எடுத்துப்போம். உருட்டின எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டையாக்கி எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். பாரம்பரிய முறைப்படி தேங்காய் எண்ணெயில தான் தட்டுவடையை பொரிப்பாங்க. தட்டுவடை நல்லா வெந்து இந்த அளவுக்கு நிறமாறினதும் எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். தட்டை முறுக்கு, இத தட்டுவடைன்னு சொல்லுவாங்க. உருட்டின எல்லா மாவுலையும் தட்டுவடையை சுட்டு எடுத்துக்கிட்டோம். அரிசி மாவுல செஞ்ச அருமையான தின்பண்டம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இத சாதத்துக்கூட கடிச்சுக்கிட்டோ இல்ல தட்டுவடை செட்டா செஞ்சு கூட சாப்பிடலாம்.